Happy 2023-24 financial year. Best wishes. வரிசையாக ஒரு 3 தெலுங்கு படங்கள் எனக்கு ஆந்திராவில் ஹிட் ஆகவே எனக்கு புரியல. சின்ன சின்ன விஷயங்களை கூட மக்கள் அவ்வளோ ரசிக்கிறாங்க அப்படின்னு அங்கே போய் பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சுது. நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா, படம் ரிலீஸ் ஆனோன்னா இமீடியட்டாக போய் இங்கே மெயின் தியேட்டர் எதுவோ ஈகாலியோ ஸ்டார்லேயோ இங்கே போய் பார்த்துருவோம் இல்லையா. அங்கே ஆந்திராவில் ரிலீஸ் ஆனால் இங்கே மெட்ராஸில் உட்காந்துட்டு பார்க்க முடியாது. we have to depend on the producers. அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போய் ஹைதராபாத்தில் இருந்தோம்னா ஹைதராபாத்தில் மெயின் செகண்டராபாத்தில் இருந்த தியேட்டர் வெங்கடேசா சீனிவாசா அந்த மாதிரி தியேட்டரில் காட்டுவாங்க. அதே மாதிரி விஜயவாடாவில் வந்தால் விஜயவாடாவில் இருக்கிற மெயின் தியேட்டர்ஸு. அதே மாதிரி விஜயவாடா முடிஞ்சதுக்கப்புறம் வைசாக், அதுக்கப்புறம் ராஜமன்றி, இது மாதிரி ஊர் ஊராக போவோம். எல்லா இடத்துலையும் இட் வாஸ் ஸோ நைஸ் ஆஃப் தோஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அவங்க தே ஃபீல் அது அவங்க ப்ராப்பர்ட்டி, அது அவங்களுடைய சொத்து அப்படிங்கிற மாதிரி மதிப்பாங்க. ஏதோ இது வாங்கிட்டோம், இதை நம்ம பிரித்து வித்துடுறோம், அதோட சரி அப்படின்னு பண்ண மாட்டாங்க. நம்ம கூடயே தே வில் ட்ராவல் அண்டு படத்தை மேக்ஸிமம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இத்தனைக்கும் நான் முதல் படம் தான் எனக்கு பெரிய ஹீரோக்கள், அதுக்கப்புறம் எல்லாம் சின்ன ஹீரோக்கள் தான். பட் இன்ஸ்பைட் ஆஃப் இட் படங்கள் பெருசாக ஓடுவதற்கு அந்த விநியோகஸ்தர்கள் மெயின் காரணமாக இருந்தாங்க. ஸோ அதனால் 3 படங்கள் வரிசை 100 days ஓடவே தான் எனக்கு இல்லை இப்போ இது நமக்கு கடவுள் இப்படி எழுதியிருக்கான் போல இருக்கு, போய் தெலுங்கில் போய் குப்பை ஓட்டுறான்ட்டு, சரி போய் அதையே செய்வோம் அப்படின்னு. அதுக்கு மேலே தான் தெலுங்கில் எல்லாத்தையும் தெலுங்கில் பேசணும், ஃபாஸ்ட்டாக லாங்குவேஜ் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் என் டேரக்டர் நானே தெலுங்கில் டிக்டேட் பண்ணணும். அது வரைக்கும் எப்படின்னா, நான் தமிழில் எழுதினோன்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர் பண்ணுவார். அப்புறம் இன்னொரு ரைட்டர் அதை டிரான்ஸ்லேட்டர் அந்த ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு தெலுங்கில் எழுதுவார். ஸோ இதெல்லாம் கிடையாது சார், இதெல்லாம் தெலுங்கில் வராது சார்லாம் சொல்லுவாங்க. நான் சரி தலையாட்டிப்பேன். அப்புறம் ஸ்பாட்டுக்கு போய் அந்த ஹீரோயின்ட்ட கேட்பேன், இது சொல்லமா, நான் தமிழ் எப்படி சொல்லிருக்கேன் அப்படின்னு. ஐயோ தாராளமாக சொல்லலாம் சார் அப்படின்னு பண்ணுவாங்க. அப்படியாக நிறைய ஸ்பாட்லேயும் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ஹவ் மை ட்ராவல் ஸ்டார்டட் அட் த பிகினிங். அதுக்கப்புறத்து மேலே முனப்பா நான் ஒரு 5-6 மாதத்துலேயே தெலுங்குலேயே டிக்டேட் பண்ணணும், தெலுங்குலேயே நம்ம எழுதணும். இங்கிலீஷ் தான் எனக்கு தெலுங்கு எழுதி வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு எழுதுறது அது முடியாது. ஸோ இங்கிலீஷில் எழுதிடுவேன். இங்கிலீஷில் தெலுங்கை சீனை எழுதிடுவேன். எழுதி நான் கொண்டு போய் ரைட்டர்கிட்ட கொடுத்துருவேன். அவர் அதை வச்சுக்கிட்டு ஃபேர் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு, அப்புறம் அவருக்கு தெலுங்கைஸ் பண்ணி சிலது சார் இது கிராமருக்கு இது வேணும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுவாங்க. அப்போ ஒரு நல்ல ரைட்டர் எனக்கு ஒருத்தர் இருந்தார். அவர் விஸ்வநாத் சாருக்கும் அவர் தான் ரைட்டர், பாலச்சந்தர் சாருக்கும் அவர் தான் ரைட்டர். ஸோ அவர் கூட இருந்தது எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. ஸோ ரெகுலர் தியேட்டர்ஸ், ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு நம்ம நம்பி இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சுமை முதுகில் வந்துருச்சு. மோர் தென் இதுக்கு முன்னாடி தமிழில் பண்ணும்போதெல்லாம் யார் இருக்கும், நம்மளோட குரு, நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நம்ம கேமராமேன், நம்ம ஆர்ட் டைரக்டர் அப்படி தான் இருக்கும். வேற இங்கே பெரிய சுமை. அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சார் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம். அதனாலேயே நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் உட்கார வச்சு கதை சொல்லுவேன். இந்த கதை ஓகேயா, இது நான் பண்ணலான் இருக்கேன், இதுன்னு. அப்படி நான் சொல்லும்பொழுது தான் அவங்களுக்கெல்லாம் பிடிச்சி அண்ட் தே செகண்டட் இல்லை அஸ்வினி சார், அஸ்வினிக்கு பெரிய இது இருக்குது சார், ஸோ அந்த பொண்ணை நீங்கள் விடாமல் வச்சு நம்ம படங்களில் பண்ணுவோம் சார், ஹீரோவே வேண்டாம் சார், அந்த பொண்ணு இருந்தால் போதும் அப்படின்னதை விட்டு தான் ஐ ரிக்வஸ்டடார் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்களுக்கும் கொஞ்சம் தேவை இருந்தது. அவங்களுக்கு சொந்த வீடு இல்லாமல் இருந்தாங்க, வீடு கட்டணுங்கிற தேவை ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு லாங் லீவ் பேங்க்கில், அவங்க விஜயா பேங்க்கில் ஒர்க் பண்ணாங்க. ஒரு லாங் லீவ் போட்டு ஷீ கேம் டு ஒர்க் அண்டு ஆதர்ஷம்னு ஒரு படம் பண்ணோம். ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்களா அவங்களுக்கு கேரக்டர். ஸோ அதுக்காகவே ஒரு ஆட்டோ வாங்கி அவங்கள ஃப்ரீ டைமில் ஓட்ட வச்சு, ஏன்னா ஓட்டி ஆகணும், ஆட்டோ ஓட்டுறது ஈஸியே இல்லை. நான் ஓட்டி கவுந்தெல்லாம் கீழே விழுந்துருக்கேன். ஆட்டோ ஓட்டுறது ஈஸியே கிடையாது, ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரிலாம் கிடையாது. அவங்க கற்றுக்கிட்டு எம்டி கிரவுண்டில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே சூப்பராக சந்து பொந்தெல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கிளைமேக்ஸ் இந்த ஆட்டோவோட ஃபைட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்தோம். அதெல்லாம் அவங்க சூப்பராக பண்ணாங்க. ஸோ ஷீ பிகேம் இன் நோ டைம் பிக் ஆக்ஷன் ஹீரோயின். ஸோ அவங்களுக்கு பெரிய கட் அவுட்லாம் வைக்க ஆரம்பித்தாங்க. ஜனங்க பயங்கரமாக அவங்கள பார்க்குறதுக்கு வந்தாங்க. ஐ திங்க் 6-7 படம் அவங்க பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் என்னோட டைரக்ஷனில். அஃப்கோர்ஸ் அவங்க வேறு யார் டைரக்ஷன்லையும் பண்ணலை. எல்லோரும் போய் அவங்கள கேட்டாங்க. தே ஆஃபர்ட் லாட்ஸ் ஆஃப் மணி. பட் அவர் ஸ்டில் ஷி செட் இல்லை
நான் ரொம்ப லிமிட்டட் டேலண்ட் உள்ள சாருக்கு தான் தெரியும் என்னை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணுன்ட்டு. அதனால் ஐயோ வேண்டாம், நான் பண்ணேன்னா என்னை வச்சு உங்களாலாம் இது பண்ண முடியாது, காசு பணமே முக்கியம் கிடையாது, என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ she did quite a good job and ஒரு பீரியட் வரைக்கும் we did that one. அதுக்கப்புறம் she got married. கூர்கில் அவங்க ஸ்கூல் தொடங்கி கூர்கில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அப்படியாக அந்த கதை போச்சு. அதுக்கப்புறம் சரி இனிமேல் நோ மோர் அஸ்வினி, அதனால் நம்ம வேறு விதமான கதைகள் செய்வோம் அப்படின்னும் பொழுது எனக்கு என்ன எதிர்பார்ப்பா நம்மக்கிட்டேன்ட்டு தான் நான் ஆண்டின்னு ஒரு படம் பண்ணேன். ஜெயசுதாவும் நிதின் கபூரும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயசுதா அதுக்கு முன்னாடி கோபாரிய கதை அவங்கள மெயினாக வச்சு தான் நான் பண்ணேன். அவங்க பேனரில் எனக்கு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். உங்கள் பேருக்கே படங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டின்னு ஒரு படம், அதில் மெயினாக ஜெயசுதா தான் கேரக்டர். ஒரு ஊரில் ஒதுக்குப்புறமாக ஒரு வீட்டில் ஒரு அம்மா இருப்பாங்க, ரொம்ப போல்டு லேடி. அவங்களே ஆட்டோ பிடிச்சி மார்க்கெட்டுக்கு போய் எதாவது வாங்கிட்டு வருவாங்க. அவ்வளோ பெரிய வீட்டில் அவங்க தனியாக இருப்பாங்க. ஸோ எதிர் வீட்டில் எதிர் காம்பவுண்டில் இருக்கிற பசங்களுக்கு இந்த பொம்பளை தனியாக இருக்காப்பா, இது எங்கேருந்தோ அந்த பொம்பளை இதுதான் அப்படின்னு சொல்லி தப்பிதமாக அவளை கணக்கு போடுவாங்க. ஸோ இதுக்காகவே பேசுகிறதுக்கு வருவாங்க, இது பண்ண வருவாங்க. அவள் ஜாலியாக கூப்பிட்டு எல்லோரும் வாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்போம். ஒரு கட்டத்தில் ஒரு பையன் he became very close to her and he'll fall madly in love with her. அவன் சொல்லிடுவான், நான் I want to marry you. என்ன விளையாடுறடா நீ, நான் கல்யாணம் ஆனவடா, யார் நினச்சிருந்து, யார் சொன்னாங்க உனக்கு நான் கல்யாணம் ஆகலைன்ட்டு, என் ரெண்டாவது நிச்சி என் தம்பி மாதிரி நீ எப்படி என்ன இது பண்ணாங்கிற மாதிரி அந்த கதை போகும். அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்டும் வருவார். ஷார்ட் டைம் ஒரு வீடு எதிர்த்தாப்பில் ஒரு மரத்து மேலே அந்த பசங்க உட்காந்து வேடிக்கை பார்க்குறது, இவ்வளோ தான் மேக்ஸிமமே இருக்கும். பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி ஜெயசுதாக்கு நிறைய ஷீ காட் லோக்கல் அவார்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்தது. படமும் பெரிய அளவில் கமர்ஷியலாகவும் நல்லா போச்சு. லாரன்ஸ் டான்ஸ் மாஸ்டரை போட்டு இந்த பசங்க ஆடுறதுக்கு இது பண்ணணும். அதனால் யூத் படத்துக்கு டெஃபினட்டாக லாரன்ஸ் நீ ஆடு மெயினாக, இந்த பசங்களுக்கெல்லாம் ஒன்றை மாதிரி ஆடவே வராது, நீ மெயினாக ஆடு, யூ ஆர் இந்த ஃபோக்கஸ், நான் இவங்களையும் ஆட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணோம். ஸோ அது பெரிய என்ட்ரி லாரன்ஸுக்கு தெலுங்கில் கொடுத்தது. அதுக்கப்புறம் அதை பார்த்தே அவருக்கு நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சது. அண்ட் என்னுடைய படங்கள் எல்லாத்துக்குமே லாரன்ஸ் அங்கே கொரியோகிராஃபும் பண்ணார், ஏதோ ஒரு டான்ஸை அவருக்கு கொடுத்துருவேன். ஸோ டெஃபினட்டாக பார்ட்டிசிபேட்டட் அந்த அந்தரும் அந்தரே. கிருஷ்ணா சார் ரொம்ப கோல்டு, கோல்டன் பர்சன், தங்கமானவர், தங்க கலரில் தான் இருப்பார், ரொம்ப தங்கமானவர். எப்படின்னு சொன்னால் he knows his limitations, பட் அவருக்கு பெரிய ஃபாலோவிங் உண்டு. அதாவது என்டிஆருக்கு ஈக்குவலான ஃபாலோவிங் கிருஷ்ணா சாருக்கு உண்டு. ஏன்னா அவர் ஆக்ஷன் ஹீரோ. தமிழில் வந்திருக்க வேண்டியது காதலிக்க திறமையிலே அவர் செலக்ட் பண்ணி அவர் டெஸ்ட் எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணிட்டாங்க. அதில் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்ரீதர் வர வேண்டாம்னு வச்சுட்டாங்க. அது ஒரு நல்லதாக போச்சு. அங்கே அவர் பெருசாக வந்துட்டார். என்டிஆருக்கு க்ளோஸ் டு என்டிஆர் கலெக்ஷன் கிருஷ்ணா சார் படம் தான். கட் அவுட்டில் ஒரு 35-40 அடியெலாம் அவருக்கு கட் அவுட் வைப்பாங்க. அண்ட் தெர் ஆர் சர்டன் பெல்ட். அங்கே எந்த கிருஷ்ணா படம் போட்டாலுமே கண்ணை மூடி நம்ம தான் முடியும். நல்லா இருக்க நல்லா இல்லைங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. நிறைய அவரோட நான் மூவ் பண்ணிருக்கேன். அவரோட கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போதே யாராவது சொல்லுவாங்க, சார் நம்ம படம் நேற்றுக்கு ரிலீஸ் ஆச்சு சார், சூப்பர் ஹிட்டு சார், கிடையாது 3 வாரம் ஆகுது அப்படிம்பாரு அப்படின்பாங்க. அவ்வளோதான், அது தெரியுங்க. நான் கேட்டேன், நான் தியேட்டருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டேன், அது 3 வாரம் தான் அது படம், அவ்வளோதான் அப்படின்பார். அவ்வளோ ஓப்பனாக தன்னுடைய படமாக இருக்கட்டும் இன்னொருத்தராக இருக்கட்டும் படத்தை பற்றி அவ்வளோ கரெக்டாக கேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணி எந்த வித நிச்சலமும் இல்லாத ஒரு மனிதர் அவர் தான். ஏன்னா ட்ரிம்மாக இருப்பார், அவர் சாப்பிட்றது கம்மி, ரொம்ப அழகாக இருப்பார், பொன் கலரில் இருப்பார். சொன்னாலும் என்ன அவரை வச்சு பண்ண முடியும், அவர் ஆக்ஷன் ஹீரோ, நம்ம அவரை வச்செல்லாம் படம் பண்ணுறதுக்கெல்லாம் கஷ்டம். அந்த பீரியடில் என்னென்னா கிருஷ்ணா சார் கூப்பிட்டு ஒரு சாங் அவரை ஆட வச்சோம்னா பயங்கர ரிசப்ஷன் இருக்குது அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதனால் கிருஷ்ணா சார் கூப்பிட்டு, சார் நீங்கள் எனக்கு அதுக்குண்டான தனி சேலரி வாங்கிவிடுவார். ஸோ எனக்கு பண்ணணும், நீங்கள் என்னை கூப்பிட்டு நீங்களும் எல்லாம் அவங்க பண்ணுறாங்கன்னா நீங்களும் அதே பண்ணுறீங்க, எனக்கு என்னதான் ஆட வரும், நான் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு பக்கத்தில் ஹீரோயின் என்ன ஸ்டெப் ஆடுதோ அதை பார்த்து நான் ஆடுறேன்,
நீங்கள் என்ன கூப்பிட்டு ஆட வச்சிங்கன்னா எப்படி சார் அதையே பண்ணுங்க சார். ஒரு சாங்குக்கு அவரை வர வச்சு இதே தான் அந்தரன்னு சொன்னேன் ரம்யா கிருஷ்ணன் அவன்லாம் பண்ணுறதில்ல. அந்த படத்துக்கு அவரை சோலோவாக ஒரு சாங்கு அவருக்குன்னு கிருஷ்ணா சார் மட்டும் வேறு யாரும் கிடையாது, அவருக்குன்னு தனியாக செட்டு போட்டு 40 டான்சர்ஸ் பாம்பேலேருந்து வர வச்சோம். 40 டான்சர்ஸ் ஏசி பஸ்ஸில் பாம்பேலேருந்து வர வச்சு அவங்களுக்கு ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு அவங்க கிருஷ்ணா சார் பக்கத்தில் எல்லாம் எப்படி இருக்கணும், அதை பார்த்து ஹிந்தி படம் மாதிரி இருக்கணும். அப்படின்னா அந்த பேக்கேஜுக்கு தனி டீல் உண்டு. இதுக்கு எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ சார்ஜ் பண்ணால் அவங்க கொடுப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி தட் வாஸ் அ வெரி யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். அண்டு அவரும் சிரிச்சுட்டே அதெல்லாம் பண்ணார். அவர்கிட்ட அதே தான், சார் நீங்கள் கூல் கிளாஸ் போட்டுருங்க சார், ஹீரோயின் ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுருக்கேன், அதை பார்த்து ஆடிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதே மாதிரி ஜாலியாக நீங்கள் ரெடி அப்படிம்பாரு, அவரே சொல்லிப்பார். அப்புறம் அவர் போய் ஆடுவார், ஓகேன்ட்டு அவரே வந்துடுவார். அவர் வந்து வேற யாரும் அவருக்கு ஓகே சொல்ல வேண்டாம், அவரே சொல்லுவார் ஓகேன்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன் வாஸ் கிருஷ்ணா சார். அதே மாதிரி அவங்களுடைய மிஸ்ஸஸ் விஜய நிர்மலா என்னோட படங்கள் எல்லாத்துலேயும் நடித்த நரேஷனுடைய மதர் அவங்களும் வந்து டைரக்டராக இருந்தாங்க. நிறைய படங்கள் அவங்க டைரக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம பணமா பாசமாலாம் இங்கே தமிழில் கோபாலகிருஷ்ணன் படத்தில் நடித்தவங்க அலேக் நிர்மலான்னு சொல்லுவாங்க. லவ்லி ஆர்டிஸ்ட் அண்ட் லவ்லி டைரக்டர், சூப்பர் டெக்னீஷியன். அவங்க லேடிக்கிட்ட இவ்வளோ ஒரு டெக்னீஷியன் இருக்கா அப்படிங்கிறது நம்ம ஆச்சரியப்படுவோம். அந்த மாதிரி ஒரு டேலண்ட் அவங்களுக்கு இருந்தது. அவங்களுக்கு வந்து கிருஷ்ணா சார் வந்து வருஷத்துக்கு 2 படம் ஏதோ ஒன்று விஜய நிர்மலா டைரக்ஷனில் அவர் ஒத்துருவாங்க. அந்த மாதிரிக்கும் தெரியும் அவருக்கு என்ன வரும் வராதுன்னுட்டு. அதே மாதிரி அவர் வர டைமிங்க்கு அவரை வச்சு இது பண்ணி எடுத்துப்பாங்க. படம் வந்து அவர் சொல்லுவார், இந்த வேலைக்கு மேலெலாம் பெருசாக இருக்காது, அப்போ தான் கட்டுப்படி ஆகும் அப்படின்னா அவங்க அதே மாதிரி இது பண்ணிப்பாங்க. ஐ வாஸ் டூயிங் வெரி வெல். இன்னொரு விஷயம் முக்கியமாக சொன்னோன்னா ஜந்தியாலான்னு ஒரு கிரேட் ரைட்டர் அண்ட் டைரக்டர். ஜந்தியாலா வந்து விஸ்வநாத் சார் படம் சங்கராபரணத்துலேருந்து எல்லா படங்களும் அவர் எழுதியிருக்கார் ஸ்கிரிப்ட். அண்ட் பேசிக்கலி இஸ் அ ஹியூமரஸ் ரைட்டர். நான் பொருத்தம்னு ஒரு படம் தமிழில் பண்ணேன். அந்த படத்தினுடைய ஒரே ஒரு ரீமேக் தான் நான் பண்ணிருக்கேன் என்னோட கெரியர்லேயே. அந்த படத்தினுடைய ஒரிஜினல் வந்து ஜந்தியாலா சார் பண்ணது. இதே உஷாகிரன் மூவிஸ் தான் அந்த படம், முதல் படம் அவங்களுக்கு. ஸ்ரீவாரிக்கு பிரேமலேகான்னு சொல்லிட்டு அந்த படம் சூப்பர் ஃபிலிம். நான் பார்த்து மெஸ்மரைஸ் ஆகி ரங்கப்பா சொன்னார், இது வந்து ராமோஜிராய் நீ வாங்கிக்கிறியான்னு கேட்குறாரு, இது பண்ணலாமா பாரு அப்படின்னு பார்த்து நான் அசந்து போயிட்டேன். ஐயோ என்ன ஃபிலிம் இருக்கு சார். ஒன்று சார், இதை நான் வந்து ரீமேக் பண்ணுறேன், இது ஆக்சுவலாக நீங்கள் டப்பிங் பண்ணாலே போதும். நான் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. பட் சில கேரக்டர்கள் வந்து தெலுங்கு கேரக்டர், பியூர் தெலுங்கு கேரக்டர், அதுக்கு வந்து நீங்கள் என்ன தான் டப்பிங் போட்டாலுமே காட்டி கொடுத்துரும். சுற்றி வேலையெல்லாம் இருக்கார் சார், அதுக்கெல்லாம் வந்து நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட் போட்டுப்போம். பட் குடும்பமான வரைக்கும் அப்படியே சில இதெல்லாம் வச்சுப்போம். நம்ம அந்த ரீமேக்குக்கு அந்த சாங்ஸ் இதெல்லாம் ஹீரோயின் சாங்ஸ்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. அதுக்கெல்லாம் நெகட்டிவ்ஸ் வாங்கி அதை அப்படியே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த படம் பண்ணேன். எங்களுக்கும் நல்லா போச்சு. அதாவது தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா நரேஷ் இங்கே வந்து பெருசாக யாருக்கும் தெரியாது. ஸோ நரேஷ் பூர்ணிமா அவங்க ஆக்ட் பண்ணாங்க. அந்த படம் ஸோ குவைட் அ குட், இது வெல் ரிசீவ்ட், மனசுக்கும் நிறைவாக இருந்தது.